வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது ஹரிஷ் வாய்ஸ். இன்றைக்கி அந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா தி 7 Deadly Sins சீசன் 1 எபிசோட் 12 டெரிஃபையிங் கேனன். ஸோ நீங்கள் கடந்த எபிசோட் எல்லாமே பார்த்துட்டு இந்த எபிசோடுக்கு வந்துருந்தீங்கன்னா நிஜமாலுமே உங்களுக்கு ஒரு ஃபீஸ்ட்டே இருக்குது இந்த எபிசோடில். ஏன்னா இப்போ 7 Deadly Sinsோட ஃபைட்டு பார்த்தீங்கன்னா இப்போ தான் டேரெக்டாகவே சண்டை போட போகிறாங்க எல்லாருமே சேர்ந்து. அண்ட் இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த எபிசோடு பார்த்தீங்கன்னா ரொம்பவே பார்க்குறதுக்கு செமையாக இருக்கும். சரி வல்லவன் பேசாமல் வாங்க நம்ம இன்றைக்கான எபிசோடுக்குள்ளே போயிடலாம். எபிசோடோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா போன எபிசோடோட சில இன்க்ரெடிட் சீன்ஸாக கட்டியிருக்காங்க. ஸோ மெலியதாஸ் பேனை பார்த்தீங்கன்னா போட்டு புரட்டி எடுத்துருப்பாரு. அண்ட் அதோட பார்த்தீங்கன்னா டிஎன் கூட சண்டை போடுறதோட அங்கே எபிசோடு முடிச்சிருப்பாங்க. ஸோ இவங்க ரெண்டு பேரும் சண்டை போடுறதுக்காக காத்துட்ருக்காங்க. கேப்டன் அவங்க கூட சண்டை போட போகிறேன் அப்படின்னு சொல்லி டிஎன் சந்தோஷமாக இருக்க அந்த இடத்துல இருக்கிற பெண்கள் எல்லாருமே என்னோட செக்ஸி பார்ட்னர் அப்படின்னு சொல்லி அங்கே திட்டிகிட்டு இருந்திருப்பாங்க. ஸோ இதை பார்த்த டிஎனுக்கு பார்த்தீங்கன்னா செம்ம கடுப்பு போயிருக்காண்டு. அது மட்டும் இல்லாமல் குயிலா கூட சேர்ந்துக்கிட்டு ஜெரிக்கோமே பார்த்தீங்கன்னா இங்கே சண்டைக்கு வந்திருப்பாங்க. அங்கே ஊரில் இருக்கிற பெண்கள் எல்லாருமே இங்கே மெலியதாஸ் வந்து செக்ஸி பார்ட்னர்னு சொல்லும்போது இங்கே டிஎனுக்கு செம கடுப்பாயிருச்சு. டே சீட்டர் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விடுறா. மெலியதாஸ் பார்த்தீங்கன்னா உடச்சிக்கிட்டு போய் கீழே அப்படியே விழுந்துட்டான். டிஎன் எதுக்கு இப்படி அடிச்சிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் வந்து கேட்டுட்டு இருக்கும்போது என்னை ஏமாற்றிட்டு இருக்கிறீங்க, உங்களுக்கு இன்னுமா புரியல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல டிஎன் வந்து செம்ம அடி அடிச்சிட்டு இருக்கிறா மெலியதாஸை. ஸோ அதே சமயத்தில் என்னை தப்பாக புரிஞ்சுட்டு இருக்கிற டிஎன் ஒரு நிமிஷம் கொஞ்ச நேரம் இரு அப்படின்னு சொல்கிறதுக்குள்ளேயே அந்த பைசல் ஃபெஸ்டிவல் நடக்கிற அந்த இடத்தையே பார்த்தீங்கன்னா சுக்குநூறாக கொஞ்சம் கொஞ்சம் நொறுக்கிட்டே இருக்கிறாங்க. அட பாவீங்களா, ஏன்னா இந்த அளவுக்கு சக்தி வச்சிருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாசரு டைஸோ அங்கே இருக்கிற எல்லா கண்டஸ்ட்டுமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறாப்ல. இப்பேற்பட்ட சந்தையை காசு கொடுத்து வர வச்சு நம்ம பேன் அங்கே பார்த்தீங்கன்னா உட்காந்து சிரிச்சுக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்கன்னா அவங்க சண்டை போடும் போதே பார்த்தீங்கன்னா டக்குன்னு இங்கே ஹாசருக்கு ஏதோ ஒரு ஷாக் மாதிரி தெரியுது. அதே சமயத்தில் அவன் வானத்தை பார்த்துக்கிட்டு இருக்கிறான். ஸோ அதே சமயத்தில் நம்ம டீம்மேட்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி ஃப்ரீஸ் ஆன மாதிரி இருக்கிறாங்க. ஸோ இங்கே இருக்கிற பைசல் மக்களே மரியாதை இங்கிறது கிளம்பி போயிருங்க, நாங்கள் 7 Deadly Sins இந்த இடத்த நாங்கள் ஆக்கிரமிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல மெலியதாஸ் சொல்லிட்டே இருக்கிறான். டே பொடிப்பையில் யாரை ஏமாற்றிட்டு இருக்கிறான், நீ 7 Deadly Sinsோட கேப்டனா, உன்னால் பார்த்தா அந்த மாதிரி கூட தெரியல, போஸ்டில் இருக்கிற மாதிரி இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் திட்டிகிட்டே இருக்கிறாப்புல. முதல்ல அவனோட சக்தி பார்த்தீங்களா அப்படின்னா அவன் அப்படி இருக்கிற வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நாங்கள் சொல்லிகிட்டே இருக்கும்போது ஹாக்கும் எலிசபெத்துக்கும் எதுவுமே புரியல. அட பைத்தியக்காரங்களை, எதுக்கடா நீங்கள் உங்களோட உண்மையான ஐடென்டிட்டியை சொன்னீங்க, நீங்கள் இப்படி சொன்னதால உங்களுக்கு பெரிய பிரச்சனை வரப்போகுது அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் நினச்சிட்டே இருக்கிறாங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஊர் மக்கள் எல்லாருமே இவங்க தான் மெலியதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு புரிஞ்சதுக்கப்புறம் அந்த இடத்துல பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய ஃபயர் பாலட்டு வருது. அந்த ஃபயர் பாலை பார்த்தீங்கன்னா இங்கே மெலியதாஸ் வந்து அப்படியே அதை ரிட்டர்ன் பண்ணியிருப்பாள் கவுண்டர் அட்டாக்கு. அங்கே பாருங்கள் யாரும் அங்கே வர மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே பார்த்துட்டு இருக்கிறாங்க. என்னன்னு பார்த்தா அந்த இடத்துல ஒரு பெரிய ட்ராகனில் பார்த்தீங்கன்னா இங்கே குயிலா அப்புறம் ஜெரிகோ ரெண்டு பேரும் அங்கே வந்துட்டு இருக்கிறாங்க. இவங்க எல்லாருக்கும் ஆச்சரியமாக இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் அவங்க ஏகப்பட்ட ஃபயர் பாலை பார்த்தீங்கன்னா ஊருக்குள்ளே வந்து அப்படி பரப்பி விடுறாங்க. இதுக்காக தான் நாங்கள் எல்லாருமே அங்கே போக சொன்னோம், மரியாதை இங்கேருந்து எல்லாருமே கிளம்பி போயிருங்க, இனிமேல் இது எங்களோட ஆட்டம் அப்படின்னு சொல்லிட்டு மெலியதாஸ் அங்கே கத்திட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஜெரிகோ குயிலியோ ரெண்டு பேருமே பார்த்தீங்கன்னா ஒரு ஹீரோ லெவல் என்ட்ரி மாதிரி கொடுத்துட்டு இருக்காங்க. ஊரில் இருக்கிற எல்லா இடமும் சேதமாகறதுனால அந்த இடத்துல கெயின் பெசாடு அதுக்கப்புறம் டைஸோ எல்லாருமே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிற ஊர் மக்கள் குழந்தைகள் எல்லாத்தையுமே காப்பாற்றிட்டு இருக்கிறாங்க. இங்கே இருக்கிற எல்லாருமே டைஸோ பின் தொடர்ந்து போங்க அப்படின்னு சொல்லிட்டு குழந்தைகளை காப்பாற்றிட்டு இருக்கிற டைஸோ பின்னாடி ஊர் மக்களை போக சொல்லிட்டு இருக்கிறாப்ல கெயின். சரி வெரோனிகா நாம் இங்கேருந்து கிளம்பிடலாம் வாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிரியாமோர் வந்து கூப்பிட்றான். கிரியாமோர் என்ன பேசிகிட்டு இருக்கிற நீ, என் எலிசபெத்தை தேடுறதுக்கு இதுதான் சரியான நேரம், அது மட்டும் இல்லாமல் எலி எங்கே போனான்னு கூட எனக்கு தெரியல, இந்த சமயத்தை விட்டால் எனக்கு தெரியும் எலி எப்போ கண்டுபிடிக்கிறதுன்னு எனக்கே தெரியாது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தை செல்ல பேர் வச்சுக்கிட்டு வெரோனிகா பார்த்தீங்கன்னா தேட ஓடி போயிட்டு இருக்கிறாங்க. வெரோனிகா பிரின்சஸ் ஒரு நிமிஷம் இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல பேன் வேகமாக நடந்து போய்கிட்டே இருக்கும்போது பேனோட முதுகுலேயே பார்த்தீங்கன்னா ஒரு குத்து விழுது. என்னன்னு பார்த்தா என்ன பார்த்து ரொம்ப நாள் ஆச்சு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகோ பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல வந்து சிரிச்சு பேசிகிட்டே இருக்கிறான். என்ன ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெரிகோ கேட்டுகிட்டே இருக்கும்போது ஆமா நீ எனக்கு முடிவெட்டி வைத்த பையன் தானே, நீ என்ன இப்போ இந்த அளவுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல பேன் பேசிகிட்டே இருக்கிறாங்க. ஆமாம் இந்த அளவுக்கு முன்னே இருந்ததை விட நான் ரொம்பவே ஸ்ட்ராங் ஆகிட்டேன், முதல்லலாம் ஆம்பளையும் கூட சேர்ந்து சுற்றிட்டு இருப்பேன், ஆனால் இப்போ நான் தனியாக ஒரு பொம்பளையாக நின்று உன்னை போட்டு தள்ள போகிற மாதிரி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல ஜெரிகோ ஒரு அடி அடிக்கிறா. என்னாச்சு இவள் அட்டாக் பண்ணது என் உடம்புல இன்னும் காயம் சரியாகவே இல்லை அப்படின்னு அவன் அந்தளவுக்கு பவர்ஃபுல் ஆகிட்டாலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஜெரிகாவோட சக்தியை நினச்சி பேன் இங்கே மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு இருக்கிறான். அண்ட் அது மட்டும் இல்லாமல் போட்டு சதக்குன்னு பேனை போட்டு மிதிச்சிட்டு இருக்கிறா. ஸோ இப்போ தான் நான் ஒரு முழுமையான பெண்ணாக இருக்கிறேன், என் கடமைகள்னு ஏகப்பட்டது இருக்குது, அதனால் நான் என் கடமைகளை ஒன்றை வச்சு தீர்த்துக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஜெரிகோ பேன் கிட்ட அப்படியே சண்டை போட்டு இருக்கிறா. அண்ட் பேனோட ரத்தத்தை எடுத்து அவளோட லிப்ஸ்டிக் மாதிரி எடுத்து போட்டுக்கிறா. ஸோ அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா குயிலா நீ இங்கே என்ன பண்ணிட்டு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸ் பேசிகிட்டே இருக்கிறான். எனக்கு தெரிஞ்ச நீ என்னை ரிவெஞ்ச் எடுக்க வந்திருக்கேன்னு நினைக்கிறேன், என்ன அப்படித்தானே அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. எனக்கு இப்போ நல்லது புரிஞ்சிருச்சு, நீ இப்படி என் மேலே போட்டிருக்கிற இந்த பாம் எல்லாமே நான் தொட்டா டப்புன்னு வெடிச்சிடும் அப்படின்னா நான் அசையவே கூடாதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு மெலிதா சொல்லிட்டு இருக்கும்போது நான் அந்த இடத்துல இருந்து தான் டக்குன்னு அந்த இடத்துல தப்பிச்சு போயிருப்பேன், ஏன்னா அது எல்லாமே திடீர்னு வெடிக்கக்கூடிய பாம்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு குயில சொல்கிறா. அண்ட் கொஞ்சம் நேரத்துக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கிற எல்லா பாம்பும் சேர்ந்து வெடிக்க ஆரம்பிக்குது. இங்கே என்ன நடக்குதுன்னு எனக்கு சுத்தமாக புரியல எலிசபெத், இருந்தாலுமே நான் முதல்ல இங்கேருந்து தப்பிச்சு போயிடல அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத்தை தூக்கிட்டு ஹாக் பார்த்தீங்கன்னா இங்கே வேகமாக போயிட்டு இருக்குது. என்ன நடந்தாலும் சரி ஹாக் நம்ம எல்லாருமே ஒன்றா அதை சேர்ந்து சமாளிக்க தான் போகிறோம், நம்ம யாருமே உயிர் சாக போகிறதில்ல அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறா. எலிசபெத் நீ நிஜமாலுமே ரொம்பவே நல்லது தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல 7 Deadly Sinsோட
கேப்டன் மெலியதாஸ் அப்புறம் பேண்ட் 2 பேருமே பறந்து போய் கீழே விழுகிறாங்க. என்னன்னு பார்த்தா இந்த இடத்துல ஜெரிக்கோ குயிலா 2 பேருமே சேர்ந்து அவங்க ஆப்போனண்ட்டை போட்டு பொழந்து எடுத்துருக்காங்க. சரி இங்கே என்னாச்சுன்னு இன்னுமே தெரியலையே, கேப்டன் எங்கடா இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் வந்து பறந்து வந்துக்கிட்டே இருக்கிறான் டயர்டா. அண்ட் இவனுக்கு பார்த்தீங்கன்னா இப்போ தான் எல்லாமே தெரிய வருது இங்கே சண்டை போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. கேப்டன் உங்களுக்கு என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு மயக்கம் போட்டிருக்கிற மெலியதாஸை பற்றி கேட்டுறோன்னே கிங்கை சடன் அட்டாக் பண்ணுறதுக்காக ஜெரிக்கோவும் குயிலாவும் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல அட்டாக் பண்ணுறாங்க. ஸோ இருந்தாலுமே இவன் தான் ஒரு ஃபேரி கிங் ஆச்சு, இவனால் எல்லாமே சமாளிக்க முடியும். அதே சமயத்தில் ஜெரிக்கோ பார்த்தீங்கன்னா பின்னாடி அடிக்க வர, என்னப்பா நீங்கள் இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க, அடுத்த தடவை நான் அடிக்க வரும்போது சர்ப்ரைஸாக ஏதாவது அட்டாக் பண்ணுங்க, ஏன்னா எனக்கு போர் அடிக்குது அப்படின்னு சொல்லிட்டு பேசிகிட்டே இருக்கிறாப்புல. என்னென்னு பார்த்தா பேச பார்த்தீங்கன்னா 2 பேருமே இங்கே கீழே வந்து படுத்துட்டாங்க. ஏன்னா நீங்கள் அதுக்குள்ளே இப்படி செத்துட்டீங்க, ஏன்னா நீங்கள் இன்னும் நல்லா சண்டை போடுவீங்கன்னு நினச்சேன், உங்கள் பவர் அப்பெல்லாம் ஏற்றிட்டு என்ன இப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங் பேசிட்டு இருக்கிறான். கிங் நீ தான் உண்மையிலேயே சக்தி வாய்ந்தவன், நான் இவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்கிறேன், நீ போய் அவங்க 2 பேர்த்தையும் பார்த்துக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாக் மெலிதாசி பேனிங் எழுதிட்டு போயிட்டே இருக்குது. அண்ட் அதே சமயத்தில் இங்கே டியானை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ அந்த பைசல் டவர் பார்த்தீங்கன்னா அப்படி கீழே உடஞ்சிட்டு இருக்குது. அண்ட் அது மட்டும் இல்லாமல் தன்னோட சேக்கர்டு ட்ரெஸ்ஸனால கீடியனை பார்த்தீங்கன்னா காணோம், யாரை தூக்கிட்டு போயிட்டாங்க, அடைச்சா மறுபடியும் அதை மிஸ் பண்ணிட்டேனே அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல டியான் பேசிகிட்டே இருக்கும்போது அங்கே ஒரு வயசானவர் பார்த்தீங்கன்னா பைசல் டவரில் மாட்டி இருக்கிறப்பல அவங்களை காப்பாற்ற டியான் போனோடனே 7 டெல்லி சின்ஸ் கூட்டத்தை சேர்ந்த டியான் உன்னை இப்போ கைது பண்ண போகிறேன், நாட்டை பழி வாங்கினதுக்காகவும் நீ ராஜாவை கொன்னதுக்காகவும் அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றும் ராஜாவை கொல்ல விளையாடு அப்படின்னு சொல்லிட்டு டியான் அவப்பாட்டுக்கு பேசிகிட்டே இருக்கிறா. சே நான் என்ன சொன்னாலும் இப்படி கேட்கவே மாட்டேங்கிறாள் அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர் அந்த இடத்துல பேசிகிட்டே இருக்கும்போது அந்த இடத்துல குழந்தைங்க விளையாடுற பொம்மை மாதிரி ஒருத்தர் சக் 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 அப்படின்னு சொல்லிட்டு ஆட்டிட்டு அங்கே விளையாண்டுட்டு வந்துக்கிட்டே இருக்கிறான். அந்த வயசானவரையுமே பார்த்தீங்கன்னா இங்கே டியான் வந்து காப்பாற்றிட்டான்டா. அதே சமயத்தில் டியானோட வெயிட் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது என்னது, இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, இந்த ஹாசர் இந்த வயசானவரை பிடிச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு ஹாசர்கிட்ட அந்த வயசானவர் தூக்கி போட்டுட்டு. ஸோ டிஎன் பார்த்தீங்கன்னா அவளே ஒரு வெயிட் ஓவர் ஆனதுனால பள்ளமாட்ட ஐயா அந்த பள்ளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா டிஎன் விழுந்துட்டா. டிஎன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹாசரை வந்து கத்திக்கிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் டிஎன் கீழே விழுந்தோடனே இங்கே ஒரு பக்கம் ஹாக்கு எலிசபெத்தில் வந்திருப்பாங்கல்ல. ஸோ எலிசபெத் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக அவரோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துக்கிட்டே இருக்கிறா. ஒரு பிட்டு துணி வச்சு தானே எப்படியோ ஹாக் வந்து அந்த துணியை கட்டியிருப்பான். ஸோ எலிசபெத் ஒரிஜினல் சைஸுக்கு வந்தோடனே பார்த்தீங்கன்னா மறுபடியும் அவன் நியூ ட்ரெஸ்லேயே இருக்கிற மாதிரி இருக்குது. அடாடா என்னாச்சு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது பார்த்தீங்கன்னா அங்கே வெரோனிகா வந்துட்டு இருக்கிறாங்க. வெரோனிகா அக்கா நீங்கள் இங்கே வந்தீங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெரோனிகா பார்த்தீங்கன்னா தன்னோட தங்கச்சி பார்த்த சந்தோஷத்தில் அதே சமயத்தில் ட்ரெஸ்ஸையுமே கழட்டி கொடுத்துட்டா. எப்படி இருந்தாலும் நான் உனக்கு கண்டுபிடிக்கிறதே என்னோட மேல் குறிக்கோளாக இருந்தது, என் தங்கச்சி சந்தோஷமாக தான் இருக்கிறேன், எனக்கு அதுவே போதும். அது மட்டும் இல்லாமல் பைத்தியக்காரத்தானே எதுக்கு இப்படி பண்ணிட்டு இருக்கிறேன், உன்னை தேடாத 4 ஏழு தெரியுமா, உன்னை பற்றி நான் ரொம்ப கவலைப்பட்டேன், இந்த மான்ஸ்டர் கிட்ட நீ இங்கே பண்ணியிருக்கிறேன், மெலிதாஸுங்கிற ஒரு பெரிய மான்ஸ்டர் தெரியும் அப்படிங்கிறாங்க. அக்கா மெலிதாஸை பற்றி தெரியாமல் நீங்கள் ஒன்றும் அப்படி பேசாதீங்க அப்படிங்கிறாங்க. சரி அதெல்லாம் இருக்கட்டும், உன்னை நான் முதல்ல கேசலுக்கு கூட்டிகிட்டு போகிறேன் வா அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா வழுக்க டைமாக எழுதிட்டு போகும்போது மெலிதாஸ் பார்த்தீங்கன்னா என்ன ஆனாலும் சரி எலிசபெத்தை காப்பாற்றாமல் நான் விடவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே குறுக்க வந்துகிட்டு இருப்பான். ஸோ ஒரு ஃப்ளாஷ்பேக்கை கூட்டிகிட்டு வராப்ல. ஸோ ஹென்ட்ரிக்சன் பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல காடஸ் சாம்பர் அப்படின்னு ஒரு ஸ்டோன் பார்த்தீங்கன்னா இங்கே வெரோனிகாட்ட ஹென்ட்ரிக்சன் கொடுத்துட்டே இருக்கிறான். அந்த ஸ்டோனை வந்து எப்போ அந்த டீமன் மாதிரி இருக்கிற ஒருத்தவங்க கிட்ட வரானோ அப்போ இந்த ஸ்டோனை பயன்படுத்தி நான் சொல்கிற மந்திரத்தை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஹென்ட்ரிக்சன் சொன்னது இப்போ வெரோனிகாவுக்கு ஞாபகம் வந்துகிட்டே இருக்குது. ஸோ வெரோனிகா வந்து மெலிதாஸ் கிட்ட வந்து அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோனை முன்னாடி வச்சுக்கிட்டு அவன் சொன்ன மந்திரத்தை பார்த்தீங்கன்னா இங்கே வெரோனிகா சொல்கிறா. அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா இங்கே மெலிதாஸ் வந்து அந்த கல்லுக்குள்ளே இழுக்கப்பட்டு அப்படியே சீல் பண்ணப்பட்டார். வா அப்படின்னா ஹென்ட்ரிக்சன் சொன்ன மாதிரியே இந்த மெலிதாஸ்ங்கிறவன் நிஜமிலுமே ஒரு ராட்சசனா, அதனால தான் இந்த கல் அவனை உறிஞ்சிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா சந்தோஷப்பட்டுகிட்டே இருக்கிறா. அந்த மெலிதாஸை உள்ள இழுத்ததுனால அக்கா எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ வந்தது கொஞ்ச நேரம் சந்தோஷப்பட்டேன், இருந்தாலுமே நீ இப்படியெல்லாம் பண்ணவே கூடாது, மரியாதையே மெலிதாஸை ரிலீஸ் பண்ணிடுற அப்படின்னு சொல்லிட்டு மெலிதாஸோட ஸ்வாட் எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா பேசிகிட்டு இருக்கிறா எலிசபெத்து. எனக்கு அது தெரியாது, ஏன்னா அது எப்படி அடைக்கிறதா எனக்கு சொல்லி கொடுத்தாங்களே தவிர அது எப்படி ரிலீஸ் பண்ணி எனக்கு சொல்லி தரவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாப்ல. கிரியாமோரு பார்த்தீங்கன்னா அவனோட வால் பவர் யூஸ் பண்ணி எலிசபெத்தை சுற்றியுமே ஒரு வட்டமாட்டு போட்டுட்டான். ஸோ இந்த வட்டத்தை தாண்டி யாருமே வெளியே வர முடியாது, இனிமேல் எனக்கு வேறு வழியே இல்லை, உங்களை வழுக்க டைம் நான் கேசல் கூட்டிகிட்டு போக தான் போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியாமோர் பார்த்தீங்கன்னா கூட்டிகிட்டு போயிட்டு இருக்காங்க. அண்ட் அது மட்டும் இல்லாமல் ஹாக் பார்த்தீங்கன்னா குறுக்க வந்துட்டான், உன்னை காப்பாற்றுக்க ஒரே ஆள் நான் தான் இங்கே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹாக் வந்து தடுத்துக்கிட்டே இருக்கிறான். எப்பேற்பட்ட அடியுமே தாங்கக்கூடிய ஷீல்டு உங்களை அடிக்கலாம் எதுவுமே ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியாமோர் பேசிகிட்டே இருக்கிறான். அண்ட் அதே சமயத்தில் கிங்கை காட்டிகிட்டு இருக்கிறாங்க. சீன் கட் பண்ணால் இங்கே கிங்கை கட்டிட்டு இருக்கிறாங்க. ஸோ கிங் வானத்தில் பறந்துட்டு இருக்கும்போது இன்னொரு தடவை நீங்கள் என் கூட சண்டை போடணும்னு சொன்னால் ஏதாவது சர்ப்ரைஸ் அட்டாக் பண்ணுங்கள், ஏன்னா எனக்கு இந்த மாதிரி நீங்கள் அட்டாக் பண்ணுறது எல்லாமே ரொம்பவே சளிச்சு போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கிங் பேசிகிட்டே இருக்கும்போது ஸோ கிங் அட்டாக் பண்ணுறது குயிலா முன்னாடி, ஆனால் அதே சமயத்தில் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜெரிக்கோ வந்து அவரோட பவர் யூஸ் பண்ணுறா. ஸோ 2 பவருமே சேர்ந்து ஒரு பெரிய விபத்தே நடக்குது. ஆனால் அதுலேருந்து பார்த்தீங்கன்னா அசல்ட்டாக கிங் இருந்து தப்பிச்சு போயிட்டுறான். என்னது இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, அவன் எப்படி இருந்து தப்பிச்சு போயிட்டு அவ்வளோ வேகமாக போனான் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் என்ன ரொம்பவே கோவப்படுத்திட்டீங்க, இப்போ ஃபேரி கிங்கோட உண்மையான சக்தி என்னென்ன பார்க்க போகிறீங்க பாரு அப்படின்னு சொல்லிட்டு அவன் ஒரு மேஜிக் பவர் மாதிரி போடுறான். அந்த மேஜிக் பவர் வந்து பார்த்தீங்கன்னா அடியிலிருந்து ஒரு பெரிய சன்ஃப்ளவர் மாதிரி எந்திரிக்குது. ஸோ ஃபேரி கிங்கோட சக்தி நீங்கள் இனிமேல் தான் முழுமையாக பார்க்க போகிறீங்க பாருங்கள். ஸோ இந்த சன்ஃப்ளவர் சக்தி உங்களை என்னென்ன பாடுபடுத்த போகுதுன்னு பாருங்கள் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல சன்ஃப்ளவர் நிறைய லேசர் பீமாட்டை விட்டுக்கிட்டே இருக்குது. அண்ட் அவனோட சேசலுமே பார்த்தீங்கன்னா அப்படியே உடஞ்சி போச்சு. அதாவது அவனோட மந்திரக்கூட பார்த்தீங்கன்னா 2 கட் ஆயிருச்சு. ஏன் மந்திரக்கூட கட் பண்ணுற அளவுக்கு யாருக்கு இங்கே சக்தி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது கீழே அந்த ரெஃப்ரி ஹெல்ப்ரம் பார்த்தீங்கன்னா அடடா இங்கே இருக்கிற கிங்குக்கு சக்தி குறைஞ்சி போச்சு, ஆனால் இங்கே இருக்கிற 2 ஹோலிக் நைட்டு உயிரை காப்பாற்றப்பட்டது. அந்த 2 ஹோலிக்
ஹோலிக் நைட் உயிரை காப்பாற்றினது நான் தான். என்னோட பேர் லவ் ஹெல்ம் இல்லை, என்னோட உண்மையான பேர் ஹெல்பிராம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல ஹெல்பிராம் பார்த்தீங்கன்னா இங்கே கிங்குக்கு பின்னாடி வரான். ஸோ அவனோட உண்மையான உருவத்தை பார்த்தோன்னே நீ எப்படா இன்னும் உயிரோடு இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா கிங்க வந்து இங்கே ஹெல்பிராம்கிட்ட கேட்டுகிட்டே இருக்கிறான். அதுக்கு ஒன்று இங்கே அவசியமே இல்லை பழைய நண்பா, ஏன்னா உனக்கு எனக்கு தீக்க வேண்டிய கணக்கு பாதி பாக்கி இருக்குதுல்ல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்பிராம் பேசிகிட்டே இருக்கிறான். ஹெல்பிராம் நீங்கள் இவங்க என்கிட்ட விட்டுருங்க, நாங்கள் போய் மற்றதெல்லாம் பார்த்துக்கிறோம் அப்படிங்கிறாங்க. தேவையில்லை, நான் என் பழைய நண்பனோட கொஞ்சம் பேச்சுவார்த்தை நடத்திட்டு இருக்கிறேன், நீங்கள் போய் இன்னும் 2 பேர் இருப்பாங்களே 7 Deadly Sins-ல, நீங்கள் போய் அவங்கள கவனிங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹெல்பிராம் அங்கே திருப்பி விட்டுருவான். அண்ட் அதே சமயத்தில் பார்த்தீங்கன்னா இங்கே கிங் தன்னோட ஒரிஜினல் ஷேப்புக்கு வந்துட்டான். என்னாச்சு, நீ இன்னும் அதே பயந்தாங்கோலியாக தான் இருக்கிற, இன்னும் எதிர்த்து என் கூட சண்டை போடக்கூட உனக்கு தைரியம் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஹெல்பிராம் வந்து இங்கே தூண்டி விட்டுட்டு இருக்கிறான். என்னாலுமே சரி உன்னை நான் அடிக்காம விட மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கிங் அவனை அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கும்போது அவனோட கேஸ்டிஃபைல வந்து கிங் வந்து வரவழைக்கும் போது ஸோ அந்த கேஸ்டிஃபைல பார்த்தீங்கன்னா இங்கே ஹெல்பிராம் பிடிச்சிக்கிட்டு அவனே அட்டாக் பண்ணி வச்சுட்டான். அண்ட் அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அதே கேஸ்டிஃபைல் வச்சுக்கிட்டு ஹெல்பிராம் வச்சு ஒரு ரெடி அடிக்கிற கிங்கு ஒருவேளை நீ எப்படியோ எதிர்த்து அடிக்க கற்றுக்கிட்டியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிங்கை வந்து காட்டியிருக்கிறாங்க. ஸோ கிங்குமே பார்த்தீங்கன்னா வயிற்றில் ஒரு பலத்த காயத்தோட ஹெல்பிராம் போட்டு ஒரு அடி அடிச்சிருப்பாங்க. ஸோ ஹெல்பிராம் பார்த்தீங்கன்னா இப்போ தான் அவனோட மூஞ்சிவே காட்டியிருப்பாங்க. அது மட்டும் இல்லாமல் சீன் கட் பண்ணால் இங்கே கிரியாமோரை காட்டியிருப்பாங்க. ஸோ மரியாதையும் நீங்கள் வந்துட்டு வந்துரு அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. சீனில் என்ன ட்விஸ்ட்னா ஸோ வெரோனிக்காவோட கழுத்தில் பார்த்தீங்கன்னா அங்கே பின்னாடி பேன் வந்து கழுத்தில் கத்தி வச்சுட்டு இருப்பான். உனக்கு எவ்வளோ தைரியம் இருந்தால் ஒரு பொண்ணோட கழுத்தில் கத்தி வைப்ப, மரியாதை எங்கட ஒன்று சண்டை போடுற அப்படின்னு சொல்லிட்டு கிரியாமோர் சொல்லிட்டு இருக்கிறான். நான் ஏற்கனவே உனக்கு ஆப்ஷன் கொடுத்த மாதிரி தான், மரியாதை நீ அந்த எலிசபெத்தையுமே அப்புறம் என்னோட கேப்டனையும் விட்டுரு, அவ்வளோதான் வேலை, நான் உங்களை விட்டுறேன் அப்படிங்கிறாங்க. ஐயோ இதெல்லாம் பெரிய பிரச்சனையாக இருக்க மாட்டேங்குது அப்படின்னா நான் போய் ஃபஸ்ட் உங்களை காப்பாற்றுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் அதே சமயத்தில் குயிலாவும் ஜெரிக்காவும் அங்கேயே வந்துட்டாங்க. பேனோட முதுகில் கத்தி குத்தி வெரோனிக்காவை காப்பாற்றின அவங்க ஹாக்கை பார்த்தீங்கன்னா அப்படி கருக்கி வானத்தில் தூக்கி போட்டுட்டாங்க. ஸோ அவ்வளோதான், இதுக்கு மேலே நாங்கள் எல்லாத்தையுமே பார்த்துக்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு கிரியாமோர் இந்த ஷீல்டையுமே ரிலீஸ் பண்ணிட்டா. ரிலீஸ் பண்ண அடுத்த செகண்டே எதுக்காக இப்படி பண்ணீங்க, நீங்களாம் இப்படி பண்ணவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் அழுதுகிட்டே இருக்கிறா. ஆனால் அதே சமயத்தில் குயில பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல எலிசபெத் தொட போகும்போது எதுக்காக இப்படி பண்ணிட்டு இருக்கிற, நீ வந்து ஹென்ட்ரிக்ஸனோட ஒரு அடிப்பணி தானே, நீ இனிமேல் எங்களால் தொடவே கூடாது, நீ எங்களை தொடவும் கூடாது அப்படின்னு சொல்லிட்டு வெரோனிகா சொல்லிட்டு இருக்கிறா. என் தங்கச்சியை நான் மட்டும் தான் கேஸில் கூட்டிகிட்டு வருவேன், நீங்களாம் வெறும் ஹென்ட்ரிக்ஸனோட டிசிபிள் தானே, உங்களால் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்காங்க. ஓ அப்படியே விஷயம், உங்களை கொண்டு நாங்கள் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல குயில் எதிர்த்து பேசிகிட்டே இருக்கிறா. மரியாதையை பேசுங்கட்டே, நீங்கள் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறீங்க, பிரின்சஸ் வெரோனிகாட்ட அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியாமோர் பார்த்தீங்கன்னா ஒரு ஷீல்டு மாதிரி ஆக்டிவேட் பண்ணிட்டான். இதை பார்த்து எலிசபெத்துக்கு ரொம்பவே மனசு கேட்காம அந்த ஸ்வாடு மெலியோதாஸை சீல் பண்ணி வச்சிருக்கிற அந்த காடஸ் ஆம்பரையுமே பார்த்தீங்கன்னா தூக்கிட்டு வேகமாக ஓடிக்கிட்டே இருக்கிறா. ஜெரிக்காவே குயிலாவே பிடிச்சி வச்சுருக்கிற கிரியாமோர் பார்த்தீங்கன்னா அவங்ககிட்ட பேசிட்டு இருக்கிறாங்க, எதுக்காக எப்படி பண்ணிட்டு இருக்கிறீங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ நீ ஒரு ஹோலிக் நைட்டோட பையன் தானே, நான் சொல்கிறது உனக்கு ஏற்கனவே தெரியும், நாங்கள் எல்லாருமே ஹென்ட்ரிக்ஸனோட டிசிபிள்ங்கிற முறையில் அவங்க பிரின்சஸ் எலிசபெத்தை கூட்டிகிட்டு சொல்லியிருக்காங்க. ஆனால் அவங்க கூட்டிகிட்டு வர சொன்ன விதை எப்படி தெரியுமா, உயிரோடவோ இல்லை பணமாவோ கொண்டுட்டு வர சொன்னாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குயில சொல்லிட்டே இருக்கிறா. ஸோ இவனுக்கு அடுத்து என்ன நடக்க போதுன்னு தெரிஞ்சிருச்சு. பிரின்சஸ் வெரோனிகா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல கிரியாமோர் கட்டிக்கிட்டே இருக்கிறா. ஸோ எலிசபெத்துமே பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு லேண்ட் மேலே கால வச்ச மாதிரி அந்த இடம் பார்த்தீங்கன்னா டப்புன்னு வெடிக்குது. ஸோ எலிசபெத்தை காப்பாற்றிட்டு வெரோனிகா பார்த்தீங்கன்னா அந்த வெடி விபத்தில் வந்து மாட்டிக்கிட்டாங்க. ஸோ வெரோனிகாக்கா உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது வெரோனிகாக்கு பலத்த காயம், அவள் பார்த்தீங்கன்னா எந்திரிச்சு நிற்க கூட முடியாது, காலை செமடிப்பட்டுருச்சு. வெரோனிகாக்கா உங்களுக்கு எதுவுமே ஆகலை, வெரோனிகா வெரோனிகா அப்படின்னு எலிசபெத் அந்த இடத்துல கதறி அழுதுகிட்டு இருக்கிறா. ஸோ என்னன்னு பார்த்தா வெரோனிகா பார்த்தீங்கன்னா டப்புன்னு எந்திரிச்சிட்டாங்க. அக்கா உங்களுக்கு எதுவுமே ஆகலை அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டு இருக்கும்போது எலிசபெத் உனக்கு காய எதுவும் படலையே அப்படின்னு வெரோனிகா கேட்டுட்டு இருக்கிறா. இல்லக்கா எனக்கு எதுவுமே ஆகலை, நீ சின்ன வயசுலேருந்து என்ன பாதுகாக்கிறதே தான் உனக்கு வேலையாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறா. நீ இன்னும் அதை ஞாபகம் வச்சிருக்கிறியா, ஏன்னா சின்ன வயசுல நம்ம எல்லாருமே கோட்டையிலேருந்து தப்பிக்கும் போது தவறு நீ கீழே விழுந்துருவேன், உன்னை நான் தான் காப்பாற்றுவேன், உனக்கு அதெல்லாம் ஞாபகம் இருக்குதா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெரோனிகா சொல்லிட்டே இருக்கிறா. எனக்கு நல்லா ஞாபகம் இருக்குதுக்கா, உனக்கு அன்னைக்கு கூட கால் அடிப்பட்டது, ஆனால் நீ உன் வழியை மறைச்சி என் வழியை தாங்கிட்டு எனக்கு ஆறுதல் சொல்லிட்டு இருந்தா, எனக்கு அது ரொம்பவே பிடிச்சிருந்தது, எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்காக்கா அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே எலிசபெத் சொல்லிட்டே இருக்கிறா. எனக்கு ஒன்று ரொம்பவே பிடிக்கும் தங்கச்சி அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெரோனிகா பேசிட்டு இருக்கிறாங்க. எலிசபெத் தயவு செஞ்சு இவங்ககிட்ட மாட்டிடாத, இவங்ககிட்ட நீ மாட்டினீங்கன்னா கொன்னே போடுவாங்க. ஆனால் அது மட்டும் இல்லாமல் கிரியாமோர் நான் கூட கேட்குற ஒரு கடைசி வேண்டுகோள் இது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே வெரோனிகா சொல்லிட்டு இருக்காங்க. வெரோனிகா பிரின்சஸ் நீங்கள் அப்படியெல்லாம் சொல்லாதீங்க, எனக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிரியாமோர் அந்த இடத்துல அழுதுகிட்டே இருக்கிறான். முதல்ல நான் சொல்கிறதுக்கு மட்டும் பதில் சொல்லு, நீ இனிமேல் நான் போனதுக்கப்புறம் நீ எலிசபெத்தை தான் இனிமேல் ப்ரொடெக்ட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே வெரோனிகா சொல்லிட்டு இருக்காங்க. சரி நான் அவங்கள பார்த்துக்கிறேன், இருந்தாலுமே வாங்க நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே கிரியாமோர் சொல்லிட்டே இருக்கும்போது வெரோனிகா பார்த்தீங்கன்னா அந்த இடத்துல செத்து போகிறாங்க. வெரோனிகா செத்ததை பார்த்துட்டு கிரியாமோர் பார்த்தீங்கன்னா கதறி கதறி அழுதுகிட்டு இருக்கிறான். அண்ட் இவன் ஷீல்டு பிடிச்சி வச்சிருக்கிற 2 பேர் ஜெரிகோ அப்புறம் குயிலா 2 பேருமே ரிலீஸ் ஆகிட்டாங்க. எனக்கு அப்போவே தெரியும். ஸோ நான் அந்த இடத்துல ஒரு லேண்ட்மைன் வச்சிருந்தேன், அந்த லேண்ட்மைனில் விட்டு யாராவது செத்துருப்பாங்க, அவனோட ஃபீலிங்ஸ் வந்து அன்ஸ்டேபிளாக இருந்துச்சுன்னா அவனோட மேஜிக் பவருமே அப்படியே காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிறாங்க. உங்கள் 2 பேரையும் நான் சும்மா விட மாட்டேன்டி அப்படின்னு சொல்லிட்டு அந்த இடத்துல கிரியாமோர் கத்திட்டே இருக்க அங்கே ஒரு பெரிய விபத்தாக நடக்குது. என்னென்னு பார்த்தா குயிலா தான் பார்த்தீங்கன்னா திரும்ப அட்டாக் பண்ணிகிட்டே இருக்கிறா. அதே சமயத்தில் அந்த இடத்துல ஹாக்குமே பார்த்தீங்கன்னா அடி வாங்கி கீழே படுத்துட்டா.
அவ்வளோதான் பிரின்சஸ் எலிசபெத், இனிமேல் நீங்கள் எங்கள் கூட வரீங்க, இல்லைன்னா நாங்கள் உங்களை கொண்டுருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே குயிலா மெலியோதாஸ் ஸ்வாட் வச்சுக்கிட்டு பேசிகிட்டே இருக்கிறா. மெலியோதாஸ் எப்படியாவது என்னை வந்து காப்பாற்று, மெலியோதாஸ் மெலியோதாஸ் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல எலிசபெத் கத்திட்டே இருக்கிறா. நீ எத்தனை தடவை கத்தினாலும் உன் ஹீரோவை நாங்கள் அந்த கல்லில் சீல் பண்ணிட்டோம், அதனால் இனிமேல் வெளியே வரவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு குயிலா சொல்லிட்டே இருக்கிறா. அழுதுகிட்ட இல்லை இதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை, மெலியோதாஸ் வெளியே வா அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த செகண்டே பார்த்தீங்கன்னா அந்த ஸ்டோன் உடஞ்சி ஒரு பெரிய சாபம் மாதிரி வெளியே வருது. ஸோ பேனோட கண்டுக்கு ஃபேரி ரீல வந்து அந்த டீமனோட பவர் பார்த்தீங்கன்னா இவன் அவனுக்கு ஃபீல் ஆகுது. என்னன்னு பார்த்தா மெலியோதாஸோட உடம்பு முழுக்கவே பார்த்தீங்கன்னா அந்த சின்மார்க்கோட அவன் வெளியே வரான். அதோட பார்த்தீங்கன்னா இந்த எபிசோடு முடிக்கப்பட்டது. ஸோ இந்த எபிசோட் பிடிச்சிருந்தா மறக்காம ஃப்ரெண்ட்ஸ்க்கு நம்ம ஷேர் பண்ணிருங்க. அண்ட் எனக்கு தெரிஞ்சு ஹோலிவாரோட இதுதான் ஒரு இறுதி பகுதியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதுக்கு மேலே தான் ஹோலிவார ஸ்டார்ட் ஆகும். இதுக்கு மேலே தான் நம்ம மெலியோதாஸோட பவர் எல்லாமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ 7 Deadly Sins அனிமே இனிமேல் தான் போக போக சூடு பிடிக்க போகுது. ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு எல்லாமே இந்த அனிமே ஷேர் பண்ணிவிட்டு அப்படியே வீடியோக்கு ஒரு லைக் தட்டி விட்டுருங்க. உங்களை நான் புது எபிசோட சந்திக்கிறேன். Until then, it's bye from Harish Voice.